லிசான்னு சொல்கிறவங்க லக்ஸ் அட்லாண்டிக் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி தர வேலையை செஞ்சுட்ருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் லிசாவோட கிராண்ட் மதர் இறந்து போயிடுவாங்க. அதுக்காக அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. லிசா ஊருக்கு போகிறதுனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சிந்தியான்னு சொல்கிறவங்க லக்ஸ் அட்லாண்டிக் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி தர வேலையை செஞ்சுட்ருப்பாங்க. லிசா ஊர்லேருந்து வீட்டுக்கு வர ஏர்போர்ட் வராங்க. அப்போ ஃப்ளைட் டிலேடு. அப்போ அங்கே பேசஞ்சர் ஒருத்தர் ஃப்ளைட் அட்டண்டன்ட் கிட்ட சண்டை போட்டுருக்காரு. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க, உங்கள் பாஸை கூப்பிடுங்க, நான் பேசணும்னு சொல்கிறார். உடனே லிசா, சார் ப்ளீஸ் அவங்க மேலே கோவப்படாதீங்க, அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பேசஞ்சர் நான் உங்ககிட்ட பேசலைன்னு லிசா கிட்ட சொல்கிறார். ஜாக்குன்னு இன்னொரு பேசஞ்சர், அவங்க தான் நமக்காக 18 hours கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் அவங்க மேலேயே கோவப்பட்டால் என்ன சார் அர்த்தம்னு கேட்குறாரு. இந்த ஏர்லைன்ஸே இப்படி தான் சொல்லிவிட்டு அந்த பேசஞ்சர் போயிடுறார். லிசா ஜாக் கிட்ட தேங்க்யூ சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப துணிச்சலாக பேசுனீங்க, நான் பேக்கப் பண்ணேன் அவ்வளோதான் சொல்லிட்டு ஜாக் சொல்கிறார். நான் ஹோட்டலில் வேலை பார்க்குறேன், இந்த மாதிரி நிறைய பேரை பார்ப்பேன்னு சொல்லிட்டு லிசா சொல்கிறாங்க. சரி ஃப்ளைட் வர டைம் இருக்குது, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலாமா? சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறாங்க. ஹோட்டல் விஷயமா வந்தீங்களான்னு சொல்லிட்டு ஜாக் கேட்குறாரு. இல்லை, நான் என்னோடய கிராண்ட் மதர் இறந்து போயிட்டாங்க, அதுக்காக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லிசா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்ட்ரோ கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ளைட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பேசஞ்சர் எல்லோரும் ஃப்ளைட்டில் ஏறுறாங்க. அங்கே பார்த்தா ஜாக்கோட பக்கத்து சீட்டில் தான் லிசாவோட சீட் நம்பரும் புக் ஆகிருக்கு. சரி நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு லிசா ஜாக் கிட்ட கேட்பாங்க. ஜாக் அதுக்கு என்ன வேலை செய்கிறாருன்னு கரெக்டாக சொல்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாரு. சரி உங்கள் பர்சனல் ஒர்க் எதுக்குன்னு சொல்லிட்டு லிசா சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி என் பிஸ்னஸ் கொஞ்சம் குழப்பமானது தான். இப்போ என் பிஸ்னஸ் என்னென்னா உங்களை பார்த்துக்கிறது தான் என் வேலை, நீங்கள் எதுக்கு என்ன பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு லிசா கேட்பாங்க. சார்லஸ் கீஃப் உங்களோட ரெகுலர் விஐபி ஞாபகம் இருக்கா? இல்லைன்னு சொல்லிட்டு லிசா சொல்லுவாங்க. உனக்கு அவரை நல்லா ஞாபகம் இருக்கும், உங்கள் ஹோட்டலில் தான் அவர் ஸ்டே பண்ண போகிறாரு. நான் சொல்கிறது நீ கேட்கணும், அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதை செஞ்சால் உங்கள் அப்பா உயிரோடு இருப்பார், இல்லைனா நான் உங்கள் அப்பாவை கொண்டுவிடுன்னு சொல்லிட்டு ஜாக்சன் சொல்கிறான். சார்லஸ் கீஃபை கொல்ல வந்த டீம் மெம்பரில் ஒருத்தன் தான் இந்த ஜாக்சன்.